மொஜ்தபா கமேனி ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பதவியேற்றவுடன் அவர் ஆற்றிய முதல் உரையில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வரைபடத்திலிருந்து நீக்கும் வரை எங்களுடைய ஏவுகணைகள் ஓயாது என அறிவித்துள்ளார். நேற்று ஈரான் நடத்திய ஏவுகணை மழையில் அமெரிக்காவுக்கு இடம்பெற்ற சேத விவரங்கள் இன்று வெளியாக தொடங்கியுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்தில் குறைந்தது 15 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பென்டகன் வட்டாரங்கள் ரகசியமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 4 போர் விமானங்கள் மற்றும் 2 ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் முழுமையாக சிதைந்துள்ளதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. இன்று அதிகாலை இஸ்ரேலின் மின்சார கட்டமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு துறையை ஈரான் ஹேக்கர்கள் முடக்கியுள்ளனர். இதன் காரணமாக இஸ்ரேலின் சில நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளன. இதை பயன்படுத்தி லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு வட இஸ்ரேல் மீது ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை ஏவி வருகிறது. இதன் காரணமாக எல்லையில் போர் இன்னும் தீவிரமடைந்துள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் இன்று காலை விடுத்துள்ள அறிக்கையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியை நோக்கி நகர்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று காலை பங்குச்சந்தை தொடங்கியவுடன் கச்சா எண்ணெய் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு பீப்பா எண்ணெய் $180 தொட்டுள்ளது. இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.